மக்களே, இன்று நாம் திருக்குறள் 427ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் இயலில் இடம்பெற்றுள்ள அறிவுடைமை அதிகாரத்தின் 7ஆம் குறள். அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிலார் ஆதரை கல்லாதவர். இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், அறிவு கொண்டவர் சேர்ந்து வாழ்வதையும் நடந்து வரும் அறிவியலையும் அறிந்து செயல்படுவார். அறிவு இல்லாதவர் தம் செயல்கள் விளைவுகளை உணராமல் மது வராது. அதனால் தான் குறை அறிவுள்ளவர் தவறான முடிவுகளை எடுக்கிறான். இதன் பொருள் எளிதில் கூறுவதில், நாம் அனுபவமாக கற்றுக்கொண்டு அறிவை தீட்டிக் கொண்டால் வாழ்க்கை சவால்களை சமாளிக்க முடியும். எதிர்பாராத சந்தர்ப்பங்களில் அறிவு இல்லாமல் தவறுகளை செய்யலாம். ஏன் இந்த குறள் முக்கியமானது என்றால், இன்றைய வேகமான உலகில் தன்னிச்சையான கருத்து மற்றும் அறிவை தேவைப்படுகின்றது. அறிவு இல்லாமல் நிதி, தொழில், குடும்பம் போன்றவற்றில் பிழைப்பு ஏற்படும். உதாரணமாக, ஒரு வணிகர் சந்தை நுட்பங்களை புரிந்து கொண்டு முதலீடு செய்தால் லாபம் அதிகம் ஆகும். மற்றொரு உதாரணம், சுகாதார பயில்வில் உணவை எப்படி பயன்படுத்துவது என்பதை அறிவு கொண்டவரால் நோய் தடுப்பு சிறப்பாக இருக்கும். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால், ஒவ்வொரு முடிவிலும் அறியப்பட்ட தகவலை சேகரித்து பகுப்பாய்வு செய்து சிறந்த தேர்வு செய்ய முடியும். அதால் ஆழமான சிந்தனை பயிற்சி கொண்டு வாழ்வியல் ஒவ்வொரு கட்டத்திலும் முன்னேற முடியும். முடிவில், அறிவு என்பது வெறும் தகவல் அல்ல, அது செயலிழக்காமல் அணுகுமுறையாகும். அறிவுடையவராக வாழ்வது நம்மை நல்ல மனிதனாகவும் சமூகத்தில் முதன்மை நபராகவும் மாற்றும். இதை கவனித்து இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிலார் ஆதரை கல்லாதவர். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.